எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 12 பேருக்கு தலா ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மீனவர்கள் 3 படகுகளுடன் மன்னார் வடமேற்கு குதிரை மலைக்கடலில் மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனையும் மீதமுள்ள 10 பேரையும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் 2 பதக்கங்களை வென்றனர். ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அஜித் சிங் 65.62 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப் பதக்கத்தையும், சுந்தர் சிங் 64.96 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் இந்திய அணி பாரா ஒலிம்பிக்கில் 3 தங்கம், 6 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 18 பதக்கங்களை வென்றுள்ளது. டெல்லி விசாகப்பட்டினம் விமானம் மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். டெல்லியில் இருந்து விசாகப்பட்டினம் சென்ற ஏர் இந்தியா விமானம் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசினர். இது தொடர்பாக டெல்லி போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் உடனடியாக விசாகப்பட்டினம் விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 20 பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் D63 பிரிவு இறுதிப் போட்டியில் சரத்குமார் வெள்ளிப் பதக்கமும், மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் மொத்தம் 20 பதக்கங்களை வென்றுள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்து வருகிறது. உக்ரைன் சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 49 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 200 பேர் காயமடைந்துள்ளனர். பாராலிம்பிக் 400 மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் இந்திய வீராங்கனை தீப்தி வெண்கலம் வென்றார். 400 மீட்டர் மகளிர் T20 பந்தய இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜி வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இந்திய அணி பாரா ஒலிம்பிக்கில் 3 தங்கம், 6 வெள்ளி, 11 வெண்கலம் என மொத்தம் 20 பதக்கங்களை வென்றுள்ளது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.